ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஒரு வீடியோ என்னன்னா நம்மளோட ஆண்ட்ராய்ட் ஃபோனில் விண்டோ யூபாட் வாய்ஸ் யூஸ் பண்ண முடியுமான்னு நிறைய பேர் யோசனை பண்ணியிருப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் முதல்ல உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் ஆன் ஒர்க்ஸ்ன்னு சர்ச் பண்ணிங்கன்னா முதவே ஒரு வெப்சைட் வரும். அந்த மானிட்டர் மாதிரி அது லோகோ கொடுத்துருப்பாங்க. அந்த வெப்சைட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய கோடி, அப்புறமேட்டு விண்டோ, இந்த மாதிரி நிறைய யூஸ் கொடுத்துருவோம். அதை விண்டோ டச் பண்ணி ஸ்டார்ட்னு கொடுப்பாங்க. அப்புறமேட்டு ஒரு டைம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் கேன்சல் கொடுத்துட்டீங்கன்னா மறுபடியும் வெளில போயிடுவீங்க. மறுபடியும் அது ஃபினிஷ் ஆகி ஓகே என்டர்னு கொடுத்தோன்னே மறுபடியும் எமுலேட்டர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் கொஞ்சம் நேரத்தில் ஓப்பன் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களால் ஒரு விண்டோ ஓஎஸை உங்களால் யூஸ் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா விண்டோ ஆப், விண்டோவோட ப்ரௌசர், இந்த மாதிரி அப்புறமேட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்ம ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர் யூஸ் பண்ணுறப்ப சர்ச்சுக்கு போகிறப்ப நம்மளோட கீபோர்டு அந்த இடத்துல யூஸ் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு ட்ராபேக் ஃப்ரெண்ட்ஸ். இது அப்புறமேட்டு நீங்கள் ஏதாவது சும்மா இந்த மாதிரி யூஸ் பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க, பாருங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? சரி ஃப்ரெண்ட்ஸ், அதோட விண்டோவில் இருக்கிற நிறைய ஆப்ஸ் இதுலேயும் யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். விண்டோ ஸ்டோர், அப்புறமேட்டு அமேசான், ஃப்ளிப்கார்ட், இந்த மாதிரி கூட நீங்கள் வெப் வெர்ஷனாக யூஸ் பண்ண நினச்சிங்கன்னா மறக்காமல் இது ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யூபட் யூஸ் பண்ணுறதுக்குன்னா நீங்கள் அது கீழே பார்த்தீங்கனாலே யூபட்டுன்னு இருக்கும். அதை நீங்கள் டச் பண்ணுறப்போ ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்ட் கொடுத்தோனையும் அதே மாதிரியே டைம் இதாகும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமேட்டு எமுலேட்டர் ஸ்டார்ட் பண்ணோனையுமே அப்புறமேட்டு நேராக நீங்கள் இப்போ யூபட் வாய்ஸ் யூஸ் பண்ணி பார்க்கலாம். யூபட் வாய்ஸ் பார்க்குறதுக்கு நல்லா அப்படியே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். யூஸ் பண்ணுறப்ப அவங்களோட ஆப் ஒன்று சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அதில் பிளெண்டர் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஆனாலுமே எந்த எமுலேட்டர்ஸ்லையுமே நம்மளால் கீபோர்டை யூஸ் பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். இது ஏதாவது ஃப்யூச்சரில் சரி பண்ணால் அதை நம்ம ட்விட்டர் அக்கௌண்ட்டில் நம்ம சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுறேன். இதில் கொஞ்சம் கேம்ஸ் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கேம்ஸ் ஆனாலும் நம்மளால் கரெக்டாக அதில் விளையாட முடியல ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு யூபாட் வாய்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் இன்டர்ஃபேஸ், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இந்த வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா டெக் வித் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணி என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.